வணக்கம். இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் ஒரு உளுந்த வடை எப்படி பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். 1 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் பச்சரிசி, இது ரெண்டத்தையும் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 1 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் பச்சரிசி ரெண்டத்தையும் அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மாவோட பக்குவம் என்னென்னா, அந்த மாவை நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா தண்ணியில் கரையக்கூடாது. இந்த மாதிரி மிதந்தது அப்படின்னா இது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம உளுந்து அரைக்கிறப்போ லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சாலே கரெக்டாக வந்துடும். ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடாமல் தெளித்து நம்ம அரைச்சோம் அப்படின்னாவே கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். இந்த மாவை நல்லா நம்ம இந்த மாதிரி அடித்து நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னாவே நல்லா சாஃப்டாக இருக்கும் வடை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சோடா உப்பு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அது நல்லா ஃப்ளெக்சிபிளாக வந்துடும். நான் காட்டுறேன் பாருங்கள். மாவு நல்லா இலகி வந்துருச்சு பாருங்கள். நம்ம அடித்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்றதுனால மாவு நல்லா இலகி வந்துருச்சு. இதோட நம்ம வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. 4 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதோட மிளகு 1 ஸ்பூன். இது 3த்தையும் நம்ம இதோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிராமத்து ஸ்டைலில் ஒரு உளுந்த வடை ரெடி. 3 வெங்காயம் நம்ம சின்னதாக கட் பண்ணதை நம்ம இதோட ஆட் பண்ணிட்டோம். அடுத்து 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, இது 3த்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வடை தட்டி போட்டுடலாம். 1 ஸ்பூன் நம்ம இதோட ஆட் பண்ணிடுவோம். கிராமத்து ஸ்டைலில் நம்ம ஒரு வடை செஞ்சுருக்கோம். இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. வெறுமனே உளுந்து பச்சரிசி இதை மட்டுமே நம்ம ஊற வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். வடை பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக பந்தாக வந்திருக்கு. இந்த மாதிரியும் செஞ்சுருக்கேன். கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, ஓட்டெல்லாம் போட்டு பண்ண மாட்டாங்க. அதனால இந்த டைப்பும் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். சர்வமும் கிருஷ்ணார்பணம்.